ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் 1 வீக் ஃபுல்லாக நம்ம வந்து கிச்சனில் சமைக்கும்போது எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஃப்ரீயாக சமைக்கிறதுக்கு நாம் செய்கிற சின்ன சின்ன வேலைகள் கூட நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னலான்றது தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம வந்து 1 வீக் ஒன்ஸ் வந்து நம்ம வீட்டில் வந்து மாவு அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நமக்கு வந்து டென்ஷனே இல்லாமல் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்க அப்படின்னா காலையில் வந்து ஒரு தோசையோ இட்லியோ நம்ம வந்து சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா லஞ்ச் பாக்ஸ் வந்து ஈஸியாக வந்து பிளான் பண்ணிடலாம். நம்ம வந்து காலையில் இந்த மாதிரி மாவெல்லாம் நமக்கு இருந்தது அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிடலாம். ஒரு இட்லியோ தோசையோ செஞ்சிட்டோன்னா அதுக்கு ஒரு சட்னி மட்டும் வச்சா நமக்கு போதும். அப்புறம் லஞ்ச் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பச்சை பயிர் சுண்டல் இதெல்லாம் நம்ம வந்து முளைக்கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எப்போ நினைக்கிறோமோ அப்போ வந்து சுண்டல் குழம்போ பச்சை பயிர் குழம்போ ஹெல்த்தியாக நம்ம வந்து செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு இதை வந்து ஸ்நாக்ஸாக கூட நம்ம வந்து கொடுத்து விடலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மெயினாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம 1 வீக் ஒன்ஸ் அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த டிஷ் செஞ்சாலுமே நமக்கு வந்து சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம வந்து செய்கிற நேரத்தில் இஞ்சி பூண்டை உரித்து செஞ்சு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது நமக்கு வந்து 1 வீக் ஃபுல்லாகவே நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஞ்சி பூண்டு அரைக்கும் போது இப்போ 50 கிராம் இஞ்சினா 50 கிராம் பூண்டு சம அளவில் அரைச்சோம்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அரைச்சிங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய சைஸ் தேங்காய் அப்படின்னா நம்ம 1 வீக் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காவை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ தேவையோ அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து தேங்காய் பூ மாதிரி தேவை அப்படின்னா இதில் கொஞ்சம் எடுத்து மிக்சியில் ஒரு சுற்று விட்டோம்னாலே போதும். நமக்கு வந்து பொரியலுக்கு அதுக்கெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து கட்டாயமாக இருக்க வேண்டிய காய்கறி அப்படின்னா வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி, மல்லி இலை, மிளகாய், இஞ்சி பூண்டு, தேங்காய் இது மட்டும் இருந்தால் போதும். நம்ம வந்து எந்த குழம்புனாலும் நம்ம வந்து ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். அவசியமாக இது எல்லாமே நமக்கு வந்து தேவை. இது வந்து கண்டிப்பாக எப்போவுமே வீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு முட்டை வந்து கண்டிப்பாக வீட்டில் இருந்துச்சுன்னா குழந்தைங்க எப்போ கேட்காங்களோ அப்போ ஈஸியாக வந்து நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இந்த காய்கறிகளை வந்து கண்டிப்பாக எப்போவுமே வீட்டில் வந்து ஸ்டாக் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பொரியல், கிரேவி இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3லேருந்து 4 காய்கறி நம்ம வந்து வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து குக்கிங் வந்து ஃப்ரீயாக 1 வீக் ஃபுல்லாக டென்ஷன் இல்லாமல் செய்யலாம். இப்போ நமக்கு வந்து எந்த காய்கறி வந்து சீசனில் கிடைக்குதோ அதை வாங்கினீங்க அப்படின்னா நம்மளோட மணியும் கொஞ்சம் சேவ் ஆகும். ஏன்னா சீசனல் காய்கறிகள்லாம் விலை வந்து நமக்கு கம்மியாகவே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மிளகாய் இந்த மாதிரி காம்பெல்லாம் எடுத்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். மல்லி இலையில் வேர் பகுதியை மட்டும் எடுத்துட்டு நம்ம அதையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ மல்லி இலை, மிளகாய், தேங்காய், இஞ்சி பூண்டு இந்த எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுக்கு மேக்ஸிமம் நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். இந்த 10 மினிட்ஸை நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா 1 வீக் ஃபுல்லாகவே டென்ஷன் இல்லாமல் சமைக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சப்பாத்தி மாவு வந்து இப்போ நைட்டுக்கு வந்து செய்கிறோம் அப்படின்னா மார்னிங்க்கும் நம்ம வந்து சப்பாத்தி மாவு சேர்த்தே பிசைஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக போயிடும். அந்த நேரத்தில் நம்ம கஷ்டப்பட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சப்பாத்தி மாவில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை சிப்லா கவரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், கருப்பாக மாறாது. நெக்ஸ்ட்டு வந்து காலையில் சமைக்கிற நேரத்தில் நம்ம குக்கர் மூடியிலலாம் இந்த மாதிரி கைப்பிடி வந்து லூஸாக இருந்தால் நமக்கு வந்து நம்ம செஞ்சுக்கிற நேரத்தில் அந்த கைப்பிடி கலண்டு வந்துடும். அப்போ நமக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகும். அதுக்கு நம்ம வந்து முன்னாடியே வந்து அதை செக் பண்ணி அதை டைட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம காலையில் டென்ஷன் இல்லாமல் சமைக்கலாம். இந்த விஷயத்தில் சின்னதாக கேர்லெஸ்ஸாக இருந்தாலுமே நமக்கு வந்து காலையில் வந்து சமைக்கும்போது அவசரமாக சமைக்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடும். நெக்ஸ்ட்டு நைட்டு முடிஞ்ச அளவுக்கு பாத்திரம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சிங்கை ஃப்ரீ பண்ணிடலாம். எல்லா நாளும் நம்மளால் வந்து இப்படி செய்ய முடியுமான்னு தெரியல. நம்மளால் முடிஞ்ச நாளில் முக்கியமாக வந்து நைட்டு வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அதை எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி காலையில் எந்திரிச்சு வந்த உடனே பாத்திரம் எல்லாம் ஈரம் இல்லாமல் இருக்கும்போதே நம்ம பாத்திரத்தை எல்லாமே காலையில் வந்து அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கிச்சனில் வந்து ஃப்ரீயாக சமைக்கலாம். நம்ம காலையில் பரபரப்பாக சமைக்கிற சின்ன சின்ன பொருட்கள் நம்ம அதிகமாக தேடுவோம். அதில் முக்கியமாக ஒன்று மிக்ஸி ஜாரில் உள்ள அந்த வயரை தேடுவோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து இடுக்கி, கத்தி, லைட்டர் இது எல்லாத்தையும் நம்ம வந்து எங்கேயாவது வச்சுட்டு எங்கேயாவது தேடிக்கிட்டு இருப்போம். அதுலேயே நமக்கு வந்து கொஞ்சம் டைம் போயிடும். அதனால் நம்ம வந்து அதை நைட்டே வந்து செக் பண்ணி நம்ம கிச்சனில் வந்து நம்ம சமைக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து அதை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அங்கங்கே போய் தேட வேண்டாம். இதில் அதே மாதிரி அதோட வேலை முடிஞ்சதுக்கப்புறமா அதை இடத்துல நம்ம அதை எடுத்து
எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அந்த இடம் ஃப்ரீயாகவும் ஆகிடும், நம்ம வந்து தேடுற நேரம் மிச்சமாகும். நெக்ஸ்ட்டு வாட்டர் பாட்டில் மூடி, ஃபீடிங் பாட்டில் மூடி இதெல்லாம் நம்ம எங்கேயாவது போட்டுட்டு நம்ம தேடுவோம். அது மாதிரி மூடி ஐட்டம், விசில் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம வந்து தனித்தனியாக வைக்காமல் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பக்கத்துலேயே நம்ம வந்து ஒன்றா எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது. நான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுற சங்கு, அப்புறம் வந்து இடியாப்பம் அச்சு, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற அச்சு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு நான் வந்து கிச்சனில், அதுவும் அடுப்புக்கு பக்கத்தில் உள்ள அந்த ஸ்டாண்ட்லேயே நான் வந்து எடுத்து வச்சுருவேன். நம்ம இதை வந்து எங்கேயாவது வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பொருட்களெல்லாம் நம்ம அங்கங்கே அவசரத்துக்கு தேடுறது ரொம்ப கஷ்டமாயிடும். இடியாப்பம்லாம் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நிறைய பேர் அடிக்கடி செய்வோம். இந்த அச்சை நம்ம எங்கேயாவது வச்சுட்டு அடிக்கடி தேடுவோம். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்க இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுற அந்த கட்டர், மேஷர், அப்புறம் ஃபில்டர் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருந்ததுன்னா கிச்சனில் பக்கத்துலேயே நம்ம வந்து இந்த மாதிரி தொங்க விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இதை வந்து வேறு எந்த இடத்துலையுமே போய் வந்து தேடுற அவசியம் வந்து நமக்கு வந்து வராது. நம்ம வந்து 1 வீக் ஃபுல்லாக என்ன சமைக்கிறோம் அப்படின்றத பிளான் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி பிளான் பண்ணும்போதே சைடே நம்ம வந்து என்னென்ன நம்ம வீட்டில் இருக்குது இல்லை அப்படின்றதையும் நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து காய்கறி வாங்கும்போது நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வந்து வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இரும்பு பாத்திரத்தெல்லாம் சமைக்கிறோம் அப்படின்னா காலையில் பரபரப்பாக சமைச்சிட்டு இரும்பு பாத்திரத்தை வந்து அப்படியே நம்ம குழம்பு வந்து அவசரத்தில் வச்சிடக்கூடாது. கண்டிப்பாக அதை வேறு பாத்திரத்தில் உடனே மாற்றிட்டு, அதே மாதிரி இரும்பு பாத்திரத்தைனா உடனே நம்ம வந்து கழுவிட்டு இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி வச்சிடணும். இல்லை அப்படின்னா துரு வந்து ஃபார்ம் ஆகிடும். இந்த மாதிரி கிச்சனில் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து பார்த்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 வீக் ஃபுல்லாக எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஃப்ரீயாக நம்ம வந்து காலையில் வேலைகளை சீக்கிரமாக நம்ம வந்து முடிச்சிடலாம். இந்த வீடியோவில் உள்ள எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.